மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எடப்பாடி ரொம்ப ஃபயர் மோட்ல அடிச்சு நவுத்திருக்காரு. களவாணின்னு யாரை சொல்ற? யார் களவாணி? நீ களவாணி. நீ தான் எங்களுடைய இரட்டை இலை சின்னத்துல நின்று ஜெயிச்ச எம்எல்ஏக்களை மிரட்டி உருட்டி ஓம் பக்கமா இழுத்து ராஜினாமா பண்ண வச்சு எம்எல்ஏக்களை திருடிட்டு இருக்க. நீ தான் களவாணி பையா அப்படின்னு டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு சோசப்பு விஜய். முதலமைச்சர் சோசப் விஜய நம்ம அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டைரக்ட் அட்டாக். ரொம்ப நாளா வந்து ஒரு அட்டாக் பண்ணாம இருந்தாரு. நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, டைரக்ட் அட்டாக், டேரிங் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுல வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய பேசினாரு. அதுல 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம். அது என்னன்னா, இந்த ஆட்சி குறித்து நான் நிறைய பேச வேண்டி இருக்கு, ஆனால் நேரம் வரும்போது பேசுகிறேன். இப்ப நான் வந்து சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப எதையும் சொல்ல முடியாது. நேரம் வரும்போது கண்டிப்பா இந்த லட்சணத்தை போட்டு பொழந்துருவேன் அப்படின்ட்டார். என்ன வேலை பார்க்குறாரு? ஏதோ ஒன்று பண்றாருன்னு அவரே சொல்லிட்டாரு. இன்னொன்று என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் இணைந்து வந்து ஆட்சி அமைக்க போது எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஏன்னா திமுக பதில் சொல்லிட்டாங்க, அதிமுக தரப்புல பதிலே சொல்லாம இருந்தாங்க. இதை முன் வச்சுதான் பாதி எம்எல்ஏக்கள் இங்க இருந்து ஓடுறதுக்கு தயாரானது. திமுக அதிமுக இணைய போது நாங்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கின கட்சி, திமுக எதிர்த்து தான் உருவாக்குனாங்க, அதனால எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வெளியே போறோம்னு ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. அதுக்கு ஒரு காரணம் தேடினாங்க. அந்த காரணத்துக்கான பதில் அன்னைக்கெல்லாம் சொல்லலை எடப்பாடி அவர்கள். நேற்றுக்கு அந்த பதிலை தெளிவாக போட்டு உடைச்சிட்டாங்க. எவனோ கலை போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது எப்படிங்க அப்படின்னு நேற்று போட்டு பொழந்தது மட்டும் இல்லாம இன்னொன்று சொன்னார். இந்த ஆட்சியினுடைய நிர்வாகத்துல ஆட்சி இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்டார். நிர்வாகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அதை விடுங்க, ஆட்சி முதல்ல இருக்கா? இவங்க ஆட்சி நடத்துறாங்களா? நிர்வாகம் இருக்கா? எம்எல்ஏக்களை களவாணித்தனம் பண்றதுல இவர் தான் முதல் இடத்துல இருக்காரு. இவருக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? ஆனால் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். சில விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது, நேரம் வரும்போது சரியாக சொல்லுகிறேன். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே குதிரை பேர பிரச்சனை பெரிய அளவில் அது பெரும் சிக்கலை சந்திக்கிற அளவுக்கு தாவேக அரசாங்கத்து பெரிய இடியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு அந்த குதிரை பேர அரசின் அந்த பிரச்சனையினுடைய இன்னொரு வருஷனா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அந்த வழக்குல சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை அனுப்பணும். குதிரை பேர வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கையும் அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர் வந்து செந்தில் பாலாஜி ஆள் பிடிக்க ஆரம்பிச்சாருன்னு சொன்ன அந்த வழக்கையும் இணைத்து மொத்தமாக சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்குல நீதிபதிகள் கேட்ட கேள்வி என்னன்னா, சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஆமாங்க, இந்த அரசாங்கம் தாவேக அரசாங்கத்தின் மீது தான் குற்றச்சாட்டு, இவர்கள் விசாரித்தா அதுல உண்மை தெரியாது. ஏன்னா இவங்க வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகார்ல தான் 8 பேரை 9 பேரை கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆஸ்டின் சொன்னாரு, இன்னொரு எம்எல்ஏ சொன்னாரு, அப்புறம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. இவர்கள் எல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் 2 எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுன்னு குதிரை பேரத்தை முதலமைச்சரே நடத்துகிறாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் எங்களை தாவேக அப்ரோச் பண்ணிச்சு, நாங்க அதனால அங்க வந்தோம்னு சொன்ன விஷயம், இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மாநில அரசாங்கத்தினுடைய போலீஸ் வந்து விசாரித்தால் நடவடிக்கை உண்மையாக இருக்காது. ஆகவே இதுல சிபிஐ உள்ள வந்தாதான் நேர்மையான விசாரணை நடக்கும் அப்படின்னு ஒருவர் வழக்கு போட்டார். ஆக்சுவலா இப்ப குதிரை பேரம் என்பது தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னா எல்லார் பார்வையிலும் இருக்குன்னு வந்துருச்சு. ஏன்னா குதிரை பேரம் எப்ப நடக்கும் தெரியுமா? எப்போ குதிரை பேரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னா, ஆளும் கட்சியாக உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போனால் மெஜாரிட்டியை பெறுவதற்காக எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை எங்களுக்கு ஆதரவாக வாக்களிங்க, எங்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கன்னு சொல்லி அவர்களை வாக்களிக்க வைப்பது, அல்லது வாக்குப்பதிவு டைம்ல அவங்கள வாக் அவுட் பண்ண வைப்பது, வாக்கு போடாம இருக்க வைப்பது. எதிர்த்து வாக்களிச்சாதானே அதிக ஓட்டு வந்தா சிக்கலாயிடும். வாக்களிக்காம வெளியே போயிட்டா. ஒரு முறை வந்து ஒரு பிளாஷ்பேக் சொன்னா நல்லா இருக்கும். ஒரு முறை வந்து ராமராஜன், நடிகர் ராமராஜன் அப்ப எம்பி, அவரு பார்லிமெண்ட்ல அவர் வந்து இருக்காரு. அப்போ ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு ஓட்டுல கவுந்துச்சு தெரியுமா? ஒரு ஓட்டுல அமைச்சரவை மத்திய அமைச்சர், அதை ஒன்றிய அரசாங்கத்தை ஜெயலலிதா அவர்கள் கவுத்து விட்டாங்க.
அந்த டைம்ல பயங்கரமா பேரம் பேசப்பட்டுச்சு. எல்லா எம்பிக்களும் பல கோடி ரூபாய் பேரம் பேசப்படுது. அப்ப ராமராஜன் அவர்கிட்ட போய் ஒரு டீம் போய் பேசியிருக்காங்க, நீங்க வந்து வாக் அவுட் பண்ணிட்டா போதும், அந்த டைம்ல பாத்ரூம் வருதுன்னு ஏஞ்சி போயிருங்க, உங்களுக்கு பல கோடி ரூபாய் காசு தரேன் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதிர்த்து வாக்களிக்கவும் இல்லை, வாக்களிக்காமவும் இல்லை, அவசரம் பாத்ரூம் வந்துச்சு, இயற்கை உபாதி கழிக்க போயிட்டேன், அந்த டைம்ல ஓட்டை கால்ஃபர் பண்ணிட்டாங்க, நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர்கிட்ட போய் முன் வச்சப்ப அவர் இல்ல அம்மா என்ன சொன்னாங்களோ அதான் நான் செய்வேன். ஏன்னா ஜெயலலிதா மீது பயங்கர மரியாதை கொண்டவர். அப்போ ஒரு முறை அவரே பேசும்போது சொன்ன விஷயம், எனக்கு அந்த நான் பாத்ரூம் போயிருந்தேன்னா பல கோடி ரூபாய் தரேனாங்க அப்படின்னு சொல்லி அதை பதிவு பண்ணார். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மாதிரியான பேரங்கள் வந்து ஆட்சியை தக்க வைப்பதற்காக நடக்கும். ஒரு டீ பார்ட்டி கொடுத்து ஒத்த ஓட்டுல கவுத்து விட்டாங்க, வாஜ்பாய் அரசாங்கம் கவுந்து போச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? ஆக அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் குதிரை பேரம் சொல்லி ஆட்களை விலை பேசுவது பேர் தான் குதிரை பேரம். அதை தான் தாவேக அரசாங்கம், ஏன்னா அவங்க மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி அரசாங்கம், இன்னைக்கு வரைக்கும் அவங்க மைனாரிட்டி அரசாங்கம் தான். இப்போ மெஜாரிட்டிக்காக ஆட்களை அவங்க ஹார்ஸ் புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, பீரோ புல்லிங் பண்ற மாதிரி எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த வழக்குல இப்போ ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னல, குதிரை பேர வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு அந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்படாமல், தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எப்போது வேண்டுமானாலும் அந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வரலாம், தீர்ப்பு சொல்லப்படலாம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் சிபிஐ வந்து அந்த வழக்கை கையில் எடுக்கும். ஆனா இதுக்கு இடையில அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ வழக்கை மட்டும் தாவேக அரசாங்கம் ஏன் இவ்வளவு தீவிரமா செய்யுதுன்னு சொன்னா, அதுலதான் செந்தில் பாலாஜியை பிடிக்க முடியும். ஏன்னா அது பேர்ல தான் அங்க வழக்கு நடக்குது. வழக்கு சிக்கியவர்கள் பல பேரும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, எங்களை வந்து அநியாயமா இது வந்து பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க சம்பந்தம் இல்லை எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல மற்ற விஷயங்கள்லயும் வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா மற்றவர்கள் கொடுத்த புகார்கள், மற்றவர்கள் சொன்ன விஷயத்திலும் உண்மை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இவங்க எம்எல்ஏவே, இப்போ ஊத்தங்கரை எம்எல்ஏவும் தாவேக எம்எல்ஏ தான். அந்த பொம்பளை கேஸ்ல மாட்டினார்ல ஒருத்தர், அவர் மீது குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்ல, யாருன்னா அந்த ஸ்ரீவைகுண்டம் சரவணன், அவர் வந்து தன் மீது உள்ள இந்த பொம்பளை குற்றச்சாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னையும் திமுக மிரட்டியது உருட்டியதுன்னு சொல்லி பார்த்தாரு, எடுபடலை அந்த கேஸ். அனிதா ராதாகிருஷ்ணன் போய் சொல்லி பார்த்தாரு, அதுவும் எடுக்கல. அப்புறம் டயரெல்லாம் போய் சோதனை பண்ணி பார்த்தாரு, அப்பவும் அவர் செல்ஃப் எடுக்கல. அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இனிமே எங்கேயாவது ஆய்வுன்னு போன தொலைச்சு கட்டிடுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு இப்போ சைலண்ட் ஆயிட்டார். அது மாதிரி பல விஷயங்களும் பல பஞ்சாயத்துகளும் பரபரப்பாக வேகமாக இருந்தவர்கள்லாம் காணா போயிட்டாங்க. அதுல யாரா காணா போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரபுன்னு ஒரு அமைச்சர், கனிம வள அமைச்சர், வந்தப்ப ட்ரோன்லாம் விட்டு ஆய்வு எல்லாம் பண்ணார்ல, இப்ப அவரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அவர் தொடர்புடைய நண்பர்கள் நிறைய சகாக்கள் மூலமாக அவர் பயங்கரமா லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பயங்கரமா ஊழல் முறைகேடுனா அவர் தான் நம்பர் 1ல சிக்குவாருன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்த உடனே ஆய்வு நடத்தவும் போகக்கூடாது, நீ குவாரி பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி அவரை ஆதவர்ஜனாவோ அல்லது யாரோ அவர் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அதனால இப்ப அவர் பத்தி எந்த செய்தியும் வர்றதில்லை. அது மாதிரி ரீல்ஸ் கீர்த்தனா, அமைச்சர் ரீல்ஸ் கீர்த்தனா எங்க ரீல்ஸ் போட்டாலும் செருப்படி வாங்கிட்டே இருக்கும், மாட்டிக்கிட்டு இருக்கு. அது மேல இன்னொரு கேஸும் இருக்கு, அதை நான் அப்புறமா பேசுறேன். அதே மாதிரி இன்றைக்கு அமைச்சரா போய் நிறைய இடங்கள்ல ஆய்வு பண்ணி சிக்கி இருக்கிறவர்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 அமைச்சர்கள், விஸ்வநாதன் உட்பட, காங்கிரஸ் விஸ்வநாதன் உட்பட பல பேருக்கு கல்தா கொடுக்க தயாராயிடுச்சு இந்த தாவேக அரசாங்கம். ஆனா இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் ஆட்சியை நிக்குமா நிக்காதான்ற லெவல்ல இருக்குல்ல. ஒருவேளை குதிரை பேர விஷயத்தை சிபிஐ கையில் எடுத்துட்டா நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு பெரிய ஆபத்து தான் காத்திருக்கு. என்ன செய்ய போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல, பொறுத்திருப்போம். இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம், அமைச்சரவை என்ன பேசுனாங்க, என்ன நடந்தது அப்படின்றத விசாரிச்சுட்டு மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.